பெருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆணே முகத்தோனே ஆதலால் கோப்பும் ரதம்கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு அனுதினமும் நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில நம்ம இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள், நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பத்தி பார்க்க போறோம். 2/7/2017 ஆனி 18ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, திதி நவமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. மேலும் உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல எது எடுத்தாலும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்களை விடாமுயற்சியுடன் நடத்தக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. சின்ன சின்ன காரியங்களுக்கு மன அப்செட் ஆகிறது, சின்ன சின்ன காரியங்களுக்கு மனக்கவலைகள் படக்கூடிய யதார்த்தமான இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக செய்து, எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்து, எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியாக செய்யக்கூடிய சிறப்பான நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கும் உங்க ராசிக்கும் இன்றைய தினத்துல இன்னைக்கு அம்ச கிரகம்ங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பிரயாணங்கள், திடீர் பிரயாணங்கள், தெய்வ வழிபாட்டுல இன்னும் சாநித்தியங்கள் ஜாஸ்தி ஆகும். பரணி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு விட்டு போன தொழில்கள்லாம் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணங்கள் தோன்றும். மேலும் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு முயற்சித்த காரியங்கள் மேல் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களை கொண்ட உங்களுக்கு விடாமுயற்சியாக ஒரு காரியத்தை செய்து ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை பெறுவீங்கன்னு சொல்லலாம். முயற்சித்த காரியங்கள் திருப்பி முயற்சி பண்ண இந்த காரியத்துல வெற்றி பெற்றே ஆகக்கூடிய மனோநிலை உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல சக்சஸ்ஃபுல்லா அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். தொழில் புரியவங்களுக்கு, தொழில் ரீதியான கடன் சுமை இருக்கிறவங்களுக்கு அந்த சுமைகள் தீரக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளுக்கு மேல் படிப்புல நன்மைகரமாக உண்டாகி கொடுக்கும்னு சொல்லலாம். வெகுநாள் தடைபெற்ற பிரயாணம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல தடையலை மீறி நீங்க பிரயாணம் செய்யக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் தந்தையாருக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இடம் மாற்றுறது, வீடு மாற்றுறது போன்ற விஷயங்களை பத்தி சிந்திக்கக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. தொழில் ரீதியான கவலைகள் இருப்பவங்களுக்கு கவலை தீர்ந்து நன்மைகள் பெருகும்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலமாக நல்லதுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வினைகளை தீர்க்கும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு எதையுமே உயர்வான சிந்தனையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் கொண்டவர்களாக இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உயர்ந்த சிந்தனைகளோட இது எடுக்கிறது. இது இப்படி இருக்காது, பிரச்சனையா பேசக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை இவா இப்படி பேசியிருப்பாளோ அதனாலதான் நம்மளை திட்டியிருப்பாளோ அந்த மாதிரி நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையுடன், நல்ல பகுத்தறிவுடன் யோசிக்கக்கூடிய மனோபாவங்கள் இன்றைய தினத்துல உண்டு. ஆலய காரியங்களுக்கு சென்று வருவீங்க. குலதெய்வ வழிபாடு பண்றது, தெய்வீக வழிபாடு பண்றது, அதே மாதிரி ரொம்ப நாள் பார்க்காத சில கோயில்களுக்கு பார்க்கறது, வயசானவங்க காசி கயா இந்த மாதிரி யாத்திரைகளுக்கு போகணும்னு நினைக்கிறது, உடல் உபாதையினால் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதையிலிருந்து நிவர்த்தி ஆரோக்கியம் பெருகக்கூடிய வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாத குழந்தைகளுக்கு தேவையான இடமாற்றம், குழந்தைகளுக்கு தேவையான பள்ளி மாற்றம்,
குழந்தைகளுக்கு தேவையான ஹாஸ்டல் வசதி, இது போன்ற விஷயங்களை பற்றி வீட்டில் ஆலோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ணற்ற பண விரயங்களை ஏற்படுத்தி நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இருக்கிறவங்க புதிய முயற்சிகள் செஞ்சு அதுல மேலும் மாற்றங்களை ஏற்படுத்தி நல்ல நிலைக்கு போகணுங்கிற சிந்தனைகள் தோன்றும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எதையுமே திடீர்னு கிடைக்கும் போது அதுக்கு பேர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவா, யோகம்னு சொல்லுவா. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் யோகத்தை நம்புறவங்களுக்கும் இன்றைய தினம் அதிர்ஷ்டமாக யோகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத பணவரவுகள் வரக்குண்டான தன்மைகள் உண்டு. ரொம்ப நாள் சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய சில பணவரவுகள் இன்றைய தினத்துல மெச்சூர்ட் ஆகி உங்களுக்கு பணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு தேவையான அதிர்ஷ்டவசமான கற்களை வாங்கி அணியக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவா அந்த சொத்து ரீதியான இருந்தக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து பண வரவுகள் கிடைக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். முயற்சித்த காரியங்கள் லாபகரமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் இன்றைய தினத்துல நடைபெறக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுல ரொம்ப வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியமே பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்றீங்க. செய்யக்கூடிய தொழில்ல ரொம்ப ஆர்வமாகவும் மகிழ்ச்சியுடனும் இதை செஞ்சே ஆகணும், அடுத்த நிலைக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசியல் வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அரசாங்க சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பெயர் கிடைக்கக்குண்டான தன்மை உண்டு. உங்களுடைய மேல் அதிகாரியின் மூலமாக பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்க சொல்லிக் கொடுத்த சில வழிமுறைகளை கடைபிடித்து அந்த காரியத்தை ஜெயித்து முயற்சித்த காரியத்தை வெற்றிகரமாக திரும்புவதற்குண்டான தன்மைகள் உண்டு. எதிர்க்கெதிரே இருக்கக்கூடிய எதிரிகளை தினத்தில் பார்த்தாலும் எதிரிகள் மூலமாக உங்களுக்கு பெரிய தடைகள் இருந்தாலும் இன்றைய நட்சத்திர பலன்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அம்சமும் உங்களுக்கு தடைகளை மீறி ஜெயிக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள்ல வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல சுமூகமா அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை இன்றைய தினம் பேசி தீர்க்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையுமே ஆர்வத்துடன் செய்யக்கூடிய மனோபாவங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை செய்யலாம், இதை செஞ்சா சக்சஸ் ஆகும், இதை செஞ்சா நல்லபடியா நடக்கும், லாபத்துக்கு லாபம் சேர்க்கிறதுக்கு என்ன வழிகளை பார்க்கிறது அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கூடி வரும். சில நேரங்கள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலையும் சில நேரங்கள் உங்களுடைய அசதியின் காரணமாக அந்த காரியத்தை விடக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான உத்தியோகம் எதிர்பார்ப்பவருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். தடைகளை மீறி காரியத்தை ஜெயிக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். திருமண காரியங்கள்ல பெற்றவர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகளும், நீங்க சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போறதும், திடீர் பிரயாணங்களை மேற்கொள்றதும், திடீர் ஊர்ல இருந்து ஒரு விஷயம் வந்துடுத்து சில நல்ல செய்தி சில எதிர்மறையான செய்திகள்னு சொல்லிட்டு அதற்காக பிரயாணம் பண்றதும், புதிய வாகனங்கள் வாங்குறதும், 2 சக்கர வாகனங்கள் பிரயோகப்படுத்துறவங்களுக்கு 4 சக்கரங்களை வாங்குறதாகவும், 4 சக்கரங்கள்ல உயர்ந்த அடுத்த வாகனத்தை வாங்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களும் இன்றைய தினத்துல உண்டு. இன்றைய தினத்துல வீட்டுல பேசி எந்த விஷயத்தையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மையிலே குழந்தைகள் பெறுவார்கள். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி அன்பர்களே,
சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக எந்த காரியத்தையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பல பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுடைய பேர் தனித்து தெரியக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக இத்தனை நாள் நம்ம உத்தியோகத்துல பெரிய பலன்கள் கிடையாது, நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சு எனக்கு நிம்மதிகள் கிடையாது, நான் எவ்வளவுதான் இருந்தும் என்னோடது பார்த்துட்டேன்னா சாராம்சம் மாதிரி ஜூஸ் எப்படி புழிஞ்சு தூக்கி வீசுறாலோ அந்த மாதிரி என்னோடது அப்படிதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைய கிரக சூழ்நிலை அம்சகரமாக இருக்கு. உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பிறவியிலேயே இருந்து வரக்கூடிய பிரச்சனை, பிறவியிலேயே இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் கூட இன்றைய தினத்துல சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். தெய்வாம்சத்தின் மூலமாக, தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக தடையுற்ற விஷயங்கள், திருமண சம்பந்தமான தடையுற்றல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பித்ருதோஷம் போன்ற தோஷங்கள் இருக்கிறவங்க பரிகாரங்களை பண்ணி மன நிறைவுகளோட அந்த காரியத்துல ஜெயிக்கக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக்கப்பூர்வமா எல்லா காரியத்திலும் வெற்றி கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, உன்னதமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு எந்த இடத்திலையும் பாராட்டுகள் கிடைக்கக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள்ல நிறைய பேருக்கு பாராட்டுதல் கிடைக்காது, எவ்வளவு முயற்சித்தாலும் தடைகள் இருக்கும். ஆனா இன்றைய தினத்துல உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பெருமைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெற்றவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும், குழந்தைகள் மூலமாக பெற்றவர்களுக்கும் பெருமை சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய காலேஜ் கட்டுறது, புதிய மால் கட்டுறது, புதிய கடை கட்டுறது, புதிய தொழில் ஸ்தாபனங்களை உருவாக்குறது, இண்டஸ்ட்ரியல் உருவாக்குறது, ஃபவுண்டரி உருவாக்குறது, இது போன்ற விஷயங்களை பத்தி சிந்தித்து இருக்கக்கூடிய நீங்க, கடன் வாங்கி ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்க, பிறருடைய ஆதரவுகளுடன், பிறருடைய கை சேர்க்கையுடன் உங்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான தினமாக இருந்திருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, உன்னதமான வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு யதார்த்தமா சில விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லும் போது கோபங்கள் நமக்கு ஜாஸ்தியா வரும். கோபம் ஏற்பட்டது, ஆத்திரம் ஏற்பட்டவனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவா. சில நேரங்கள்ல யதார்த்தமா கோபப்பட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுறோம். கோபப்பட்டு நம்ம ஏதாவது அந்த இடத்துல செஞ்சுட்டோம்னா அது நம்மளுக்கு பெரிய பழியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். போகக்கூடிய இடத்துல கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வாகனத்துல போகும்போது சரியாக பார்த்து போறது நல்லது. நம்ம செல்போனை பேசிண்டே போவோம், சில நேரங்கள்ல பாட்டு கேட்டுட்டே போவோம், கவனம் இல்லாம போய் அது பிறரை பாதிப்பு கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல அதுல கவனம் என்பது தேவை. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யதார்த்தமாக சில காரியங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளும், பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாகனத்துல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சாதாரணமா மனித வாழ்க்கையில இது நடந்துருமோ அது நடந்துருமோங்கிற கவலைகள் இருக்கிறது யதார்த்தம். ஆனா பயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டா அந்த நாளையவே பெரிய சங்கடத்தை படுத்திடும்னு சொல்லலாம். அந்த மாதிரி பயம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பயங்களை தவிர்ப்பதற்கு அடுத்த நிலை என்னங்கிறது யோசிக்கிறது நல்லது. உத்திராட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றத்தை பத்தி சிந்தனைகளும், திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோங்கிற கவலைகளும், அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் இருந்தாலும் தைரியமாக செயல்படக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் வச்சுட்டு இருக்க நீங்க பயமோட இருக்கும் பொழுது அது இருந்தும் பிரயோஜனம் இல்லாம இருந்து, குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. திருமண காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறக்குண்டான தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்துல மன தைரியத்தோட திகழும் போது எந்த காரியத்தையும் வெற்றி கொள்ள முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, தைரியத்தை தரும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும்,
பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு உயர்வான எண்ணங்களும் சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னா இன்றைய நாள் ரொம்ப சுகமாகவும் திருப்திகரமா இருப்போங்கிறதுல யதார்த்தம். இன்றைய தினத்துல 2.5 நாட்களாக பட்ட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி மன நிம்மதியோட இருப்பீங்க. பிரச்சனை இருக்கும்னு சொல்லி கழுத்து வரைக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் சாதாரணமா முடிக்கக்கூடிய திறமைகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. இனி இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அதையும் தீர்த்து விடுவீர்கள், கவலை வேண்டாம். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்களை பத்தி சிந்திப்பீங்க. புதிய வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்களை பத்தி சிந்திக்கிறது. குழந்தைகளுக்கு அடுத்த தரமான படிப்புகளை கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்புல ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தன்மைகளை கொண்டவர்களாக இருப்பீங்க. இந்த இடம் நிரந்தரமா வெளிநாடா உள்நாடான்னு யோசிக்கிறவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு இடத்தை தன்மையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கிறதாக இருக்கும். சில இடங்கள்ல நிகழ்ச்சிகள்ல கலந்துண்டு பரிசு, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெறுவீங்க. வேலை இல்லையே, எனக்கு வயதாயிடுத்தே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு கூட புதிய வேலைகளுக்கு முயற்சி செய்யும் பொழுது நல்ல செய்திகள் வந்து சேரலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அம்சத்தை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல எந்த விஷயத்தா இருந்தாலும் யோசிச்சு பண்றது நல்லது. யதார்த்தமாக பேசக்கூடிய சில விஷயங்கள், நீங்க நகைச்சுவையாக சில பேசக்கூடிய விஷயங்கள் கூட பிறருக்கு துன்பங்கள் கொடுக்கலாம், பிறருக்கு மன அழுத்தங்களை கொடுக்கலாம். ஏதோ ஒன்று சுட்டி காட்டுறீங்கன்னு சொல்லி மனதை கவலைப்படையாக நினைச்சுட்டு இருக்குவாங்க. அதனால யதார்த்தமா பேசுறதை நிறுத்திக் கொள்வது நல்லது. முடிந்த வரைக்கும் சிவநாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் சொல்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும். வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திருப்பியும் மேலும் உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனம் என்பது தேவை. தாய் தந்தையர் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். பிறருக்காக உழைக்கக்கூடிய நீங்கள், பிறருக்காக முயற்சித்த உங்களுடைய விஷயங்கள் உங்களை பற்றியும் சிறிது கவலைகள் கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் ஆலய வழிபாடு, தெய்வாம்ச வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய அளவுகோலை மீறாம இருக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் போன்ற அம்ச பலாபலன்களை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இன்றைய ஆன்மீக தகவல்ல பார்த்துட்டோம்னா, பழங்காலத்துல நம்ம பாட்டிகள் சொல்றது, அம்மா சொல்றது, இந்த நாள் நட்சத்திரத்தன்னைக்கு செலவு பண்ணக்கூடாது, இந்த நாள் நட்சத்திரத்தன்னைக்கு செலவு பண்ணா வீட்டுல கஷ்டங்கள் வருண்டா, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கையில காசை கொடுக்காத, கையில காசு நிக்காதுன்னு சொல்லுவா. செவ்வாய்க்கிழமை யாருக்கும் காசை கொடுக்காத சொல்லுவா. சந்தி வேலைகள்ல சாயந்தரம் பார்த்துட்டோம்னா காசை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவா. இந்த மாதிரி ஏன் அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கா, எதனால அந்த காலத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்கா, இதெல்லாம் உண்மையா, இப்படி சொன்னா உண்மையான விஷயங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு சரித்திர புராணங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்குங்கிறது தான் இதற்கு காரணம்னு சொல்லலாம். சரி, சரித்திர புராணங்களும் நம்ம பாட்டி சொன்னதும் நம்ம தாயார் சொன்னதுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். துதியை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கூடிய தினத்துல நல சக்கரவர்த்தியும் ஹரிச்சந்திரனும் பிரயாணம் செஞ்சிருக்காங்க. அதாவது நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, துதியை அன்னைக்கு பிரயாணம் செய்யாதடா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஊரு போகாதடா, பிரயாணம் செய்யாதடா, எங்கேயாவது மலைக்கு ஏறாதடா, ரொம்ப தூரம் போகாதடான்னு சொல்லியிருப்பா இல்லையா. இதனால என்னன்னா, இந்த பிரயாணம் செய்தாங்காட்டி கஷ்டங்கள் பட்டார்களாம். அவங்க நிறைய சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்பட்டுதான். பார்த்தீங்களா, பெரியவங்க சொன்னதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, திருதியை வெள்ளிக்கிழமை. இந்த திருதியை வெள்ளிக்கிழமை அப்ப பார்த்துட்டீங்கன்னா தேவேந்திரர் போருக்கு சென்றாராம். திருதியை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் எடுத்துக்கூடாது, பெரிய போர்கள்லாம் போகக்கூடாது, இன்னொருத்தர் பிரச்சனையில கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கவங்க சொல்லுவா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல்ல பிரச்சனையை விடுறா அப்படின்னு சொல்லுவா. அப்ப வெள்ளிக்கிழமை பிரச்சனை பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை காலங்காலத்துல ஏன்பா பிரச்சனை பண்ற அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். வெள்ளிக்கிழமை ஏன் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னா, தேவேந்திரன் அந்த தினத்துல பிரச்சனை பண்றானா, அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டனா, அவ்வளவு வலிமை இருந்தும் அவரால் ஜெயிக்க முடியல. அதனால வெள்ளிக்கிழமை நாள் பிரச்சனைகளை கொண்டு வந்துக்காத அப்படின்னு பெரியவங்க சொல்றா. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா, சதுர்தசி.
செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸ்ரீராமர் வனவாசம் சென்று அல்லல் பட்டாராம். அப்போ அதனால்தான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டேன்னா நீ வந்து ரொம்ப பிரயாணம் பண்ணாது. ஏற்கனவே நம்ம ஹரிச்சந்திரனோட இதை பார்த்தோம். திருப்பி பார்த்துட்டோம்னா அதே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், போகப்படாது, சதுர்தசி திதியால இன்னைக்கு புதிய காரியத்தை செய்யாத, வெளிநாடு பிரயாணம் வச்சுக்காத, வேலை வாய்ப்பு இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்லி நாளைக்கு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்றதுக்குண்டான காரணம் இதுதான். அதனால தான் இந்த காரணத்தை பத்தி அவ சொல்லியிருக்கா. சரி, அடுத்ததை பத்தி பார்க்க போறோம். பஞ்சமி வியாழக்கிழமை நாள்ல அர்ஜுனன் பிரயாணம் செய்தான். இந்த வியாழக்கிழமை நாள்ல என்னன்னு கேட்டுட்டோம்னா வீட்டுல இருந்து பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லுவா. ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு அவ இங்க இருக்கணும். ஆக வியாழக்கிழமை பிரயாணம் பண்ணக்கூடாது. வியாழக்கிழமை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. வியாழக்கிழமை நாள் பிரயாணம் செய்த தான் அர்ஜுனருக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாராம், ரொம்ப கவலைக்குண்டானா ஆனது. அதான் வியாழக்கிழமை, அதனால்தான் பெரியவங்க வந்து பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றான். சனிக்கிழமை நாள்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா குறிப்பா அந்த சஷ்டி அன்னைக்கு பார்த்துட்டேன்னா போர் குணங்கள்ல தெய்வத்து கூட போர் போட்டுறானா. யாரு போர் விட்டுறா அப்படின்னு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ராவணன் வந்து ராமர் கூட போர் விட்டுறதுக்குண்டான ஆரம்ப தினமும், அதே மாதிரி சூரபத்மன் முருகப்பெருமான் கூட போர் விட்டுற தினமுமாக இருக்கான். கடைசியில என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா எல்லா விஷயங்களும் தோற்றுதான் போனார்களாம். அதனால நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கவலையுற்ற விஷயங்களா இருந்தாலும் நம்ம கிட்ட எதிர்த்து போட்டியிட்டாலும் சஷ்டி அன்னைக்கு முருகனை வேண்டினா போதுமா, அந்த காரியத்தில் நம்ம ஜெயித்து கொடுவோம், அந்த போர்ல நம்ம ஜெயிச்சிருவோமா. நான் நம்மளா போருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் நல்ல நாள் அன்னைக்கு சண்டை போடாத அப்படின்னு வீட்டுல சொல்றத பழக்கங்களா எடுத்துட்டு இருக்கா. அடுத்து சப்தமி திங்கள். இந்த சப்தமி திங்கள் அன்றைக்கு பிரயாணம் பண்ணக்கூடாதான். சப்தமியும் திங்களும் சேர்ற அன்னைக்கு பெரியவங்க சொல்லுவா திங்கள் என்று பிரயாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா பரசுராமர் பிரயாணம் செய்து அபஜயம் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவா. அந்த காரியத்துல ஜெயமாகாம போயிடுத்தான். அதனாலதான் இந்த காரியத்தை வந்து அந்த தினத்துல பெரியவங்க வேண்டான்னு சொல்லலாம். அஷ்டமி அன்னைக்கு நிறைய பேர் கேட்பா, ஏன் அஷ்டமி அன்னைக்கு பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிருக்கா. அஷ்டமி வெள்ளிக்கிழமை தர்மராஜர் காற்றுக்கு சென்று கஷ்டப்பட்டாராம். தர்மராஜர் காற்றுக்கு தர்மமே தலை தூக்கிற அவருக்குரிய காட்டுல போய் கஷ்டப்பட்டு இருக்காரு. அதனாலதான் அஷ்டமி அன்னைக்கு புதிய காரியங்களை செய்யாத, சிரமங்கள் வரும் அப்படிங்கிறத பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கா. நவமி அன்று யுத்தங்கள் செஞ்ச பண்டாசுரர்கள் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் பார்த்துட்டுனா பரலோகம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நவமி அன்னைக்கு அதனாலதான் புதிய காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால்தான் நவமி அன்னைக்கு இதெல்லாம் செய்யாதுன்னு பெரியவங்க சொல்றா. அப்ப பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய சரித்திரத்திலையும் நம்மளுடைய விஷயங்கள்லையும் புராணங்கள்லையும் யாரெல்லாம் சிரமப்பட்டிருக்காரோ அந்த மாதிரி நீயும் சிரமப்படக்கூடாது. இந்தந்த கிழமைகள்ல இந்தந்த நேரத்துல நீ சேமிப்பு பண்ணிக்கோ, பிரயாணங்களை தவிர்த்துக்கோ, குடும்பத்துக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை பாரு, தெய்வத்தை பத்தியே நினைச்சுன்று. அதனாலதான் பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஆக பெரியவங்க காட்டக்கூடிய வழிகாட்டுதல் நிச்சயமா நமக்கு வாழ்க்கைக்கு உகந்ததா இருக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.